வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சுதா. இன்றைக்கு நான் சொல்ல போற அந்த குட்டி கதை உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அமைந்தது. அந்த கதைய பாத்திரலாமா? விஜய் ஒரு ஐடி கம்பெனில மேனேஜரா இருந்தாரு. சம்பளம் லட்சங்கள்ல புரண்டது. அவருக்கு ஒரு அழகான குடும்பமும் இருந்துச்சு. அவருடைய மனைவி அஞ்சலி ரொம்ப நல்லா படிச்சவங்க தான். ஆனா தன்னுடைய 8 வயது மகன் கவினை கவனிக்கிறதுக்காக வேலையை விட்டுட்டாங்க. இந்த விஜய் ரொம்ப நல்ல மனுஷன்தான். வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு தான் இருந்தாரு. ஆனா எல்லாருக்கும் 5 விரல்னு அந்த விஜய்க்கு மட்டும் 6 விரல் இருந்துச்சு. அந்த 6வது விரல் தான் அவருடைய வாழ்க்கைய புரட்டி போட போகுதுன்னு அப்போ அந்த விஜய்க்கு தெரியாது. ஆமாங்க, அந்த 6வது விரல் செல்போன் தான். அந்த அளவுக்கு அவர் செல்போன் தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அந்த செல்போன் அவரோட குடும்ப சந்தோஷத்தை நிம்மதியா மெதுவா திருடிட்டு இருக்குன்னு அப்ப அவருக்கு தெரியல. யாராவது நாம பண்றது தப்புதான்னு தெரிஞ்சா தப்பு பண்றோம், தெரியாம தானே அந்த தப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, அதை விடுங்க, கதைக்கு வாங்க. அவர் செல்போனை எந்த நேரமும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர் எது செஞ்சாலும் லைவ் ஸ்டேட்டஸ் போடுவாரு. அவருடைய வீடே ஒரு நிஜ வீடா இருக்காது, ஏதோ ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி தான் இருக்கும். காலையில காப்பி குடிச்சா அதை ஏர்லி மார்னிங் பிளஸ்ன்னு ஒரு போட்டோ போடுவாரு. சண்டே பையனுடன் விளையாடினா அதை வீடியோ எடுத்து ஃபேமிலி டைம் அப்படின்னு ரீல் போடுவாரு. இதுதான் மனுஷனோட பொழைப்பே. ஆனா ஒண்ணு தெரியுமா, வீடியோ எடுக்கிறது தவிர மற்ற நேரங்கள்ல கவினை தன்னுடைய பையனை கண்டுக்கவே மாட்டாரு. இப்படித்தான் ஒரு நாள் நைட்டு டின்னர் டேபிள்ல கவின் தன்னுடைய ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக தான் செஞ்ச ஒரு பொம்மைய காமிச்சான். டாடி, இந்த பொம்மையை நான் தான் செஞ்சேன் டாடி, என்னோட ப்ராஜெக்டுக்காக. அழகா இருக்கா, என்னோட இங்கிலீஷ் மேம் கூட ரொம்ப சூப்பரா இருக்குடா கவின் அப்படின்னு பாராட்டினாங்க டாடி. நீங்க பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கா டாடி என்று கேட்டான் கவின். ஆனா விஜயோ நிமிந்து பாக்கணுமா மனுஷன்? பாக்கலையே. பாக்காமலே ரொம்ப நல்லா இருக்குடா கவின், அங்க வை அப்படின்னு சொன்னாரு. கவின் சொன்னா, டாடி ஒரு நிமிஷம் நிமிந்து பார்த்துட்டு சொல்லுங்க டாடி அப்படின்னு சொன்னான். ஆனா விஜயோ, சும்மா இருக்க மாட்டேன், சும்மா தொணன்னு. நேத்து ஆபீஸ்ல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடந்துச்சு, அத ரீலா போட்டேன். அதுல ஒரு 6 லைக் குறைவா இருக்கு. ரீல் நல்லா தானே இருக்கு, இருந்து ஏன் லைக் வரல அப்படின்னு முணுமுணுத்துட்டு, அந்த பொம்மை இதுக்கு அங்க வைடா, சொல்லிட்டேன்ல அங்க வையின்னு, சும்மா ஏன் தொந்தரவு பண்ற என்று கத்தினார். கவினோட மூஞ்சியில இருந்த சிரிப்பு காணாம போயிருச்சு. தலைய தொங்க போட்டுக்கிட்டான். உடனே அஞ்சலி, விஜய் பிளீஸ் ஒரு நிமிஷம் போனை ஆஃப் பண்ணிட்டு இந்த பொம்மைய பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா. விஜயோ கோபப்பட்டு, நீங்க 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்க, மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறது இல்ல, சும்மா தொணன்னு எதையாவது புலம்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை முடிச்சுட்டு கைய கழுவ எழும்பி போனாரு. அந்த வாரம் சனிக்கிழமை கவினுக்கு 8வது பிறந்த நாள் வந்துச்சு. விஜய் ஒரு பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கேக் வெட்டுறதுக்கு ஒரு பெரிய கேக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து சும்மா 100 பேர் அழைச்சிருந்தாரு. இவ்வளவு பெரிய பார்ட்டி எதுக்குன்னா, இந்த பார்ட்டியை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில தன்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்காகத்தான். மனுஷனுக்கு இம்புட் ஆசை. பார்ட்டி நாளும் வந்தது. பிரம்மாண்டமான ஹால். காலையில இருந்து விஜய் பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்னென்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு தன்னோட போன்ல வீடியோ எடுக்கிறதும் அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுமாக இருந்தாரு. ஒரு நிமிஷம் கூட கவினை திரும்பி பார்க்கவே இல்லையே. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி விஜயோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, அவ்வளவுதான். உடனே விஜய் தன்னுடைய போனை ஓபன் பண்ணி பார்த்துட்டு, கவின் கேக் வெட்டிறத கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு போன்ல மூழ்க ஆரம்பிச்சவரு அதுலயே இருந்துட்டாரு. சுத்தி முத்தி என்ன நடக்கிறதுனே மறந்துட்டாரு. அஞ்சலிக்கு வெயிட் பண்ணி பார்த்து கண்ணீரா வந்துச்சு, வெப்ராளமா வந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப வெக்கப்பட்டு அவமானப்பட்டு உடனே கவினை கைய பிடிச்சு தரதரான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. விஜய் போன்ல தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தாரு. பார்ட்டி ஹால்ல அஞ்சலியும் காணும், கவினையும் காணும். உடனே அஞ்சலிக்கு போன் பண்ணாரு. ஆனா அஞ்சலி போன் எடுக்கவே இல்லை. உடனே வீட்டுக்கு ஓடினாரு. அங்க வீடு முழுக்க இருளா இருந்துச்சு. அஞ்சலி இருந்த ரூம் மட்டும் போன் வெளிச்சத்துல மின்னியது. விஜய் பதறிட்டு அஞ்சலி ரூமுக்குள்ள ஓடினாரு. அங்க அஞ்சலி கட்டில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்த கவினை மடியில போட்டுட்டு கவினுக்கு போன்ல எதையோ காமிச்சிட்டு இருந்தாங்க. விஜய் கோபத்துல ஓடி வந்து, அஞ்சலி நீங்க 2 பேரும் ஏன் இப்படி செஞ்சீங்க, இங்க வந்து அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கமெண்ட்ல கவினங்க அஞ்சலி எங்கன்னு கேட்டு உயிர் எடுக்கிறாங்க, என்னால பதில் சொல்லி முடியல, ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க அப்படின்னு சாடினார். அஞ்சலி மெதுவா தலை நிமிர்ந்து கண்ணீரோட தன் போனை விஜய் கிட்ட நீட்டினாங்க. அதுல ஒரு வீடியோ ஓடிட்டு இருந்துச்சு. அது கவின் ஒரு சாதாரண செங்கல் மேல சின்னதா ஒரு கேண்டில ஊதி
ஹாப்பி பர்த்டே டு மீன்னு சொல்லிட்டு இருந்த வீடியோ தான் அது. அதுக்கு கீழே கவின் போட்ட வாய்ஸ் நோட்டும் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? டாடி, நீங்க லைக்ஸ் வாங்குறதுல ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதனால தான் நான் என்னோட பிறந்த நாளை யாருக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு தனியா நானே கொண்டாடிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. விஜய் அப்படியே உறைஞ்சு போனாரு. இத்தனை நாளும் ஃபேமிலி டைம்ங்கிறது போன்ல காட்டுற வெறும் சந்தோஷமான நாடகமா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்பதான் அவருக்கு மெதுவா புரிய தொடங்கியது. லைவ் ஸ்ட்ரீமுக்கு ஆசைப்பட்டு, லைக்குக்கு ஆசைப்பட்டு, சோசியல் மீடியாவில் தன்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்காக ஆசைப்பட்டு கடைசியில தன்னுடைய பையனோட பிறந்த நாளை இப்படி தனியா அனாதையா கொண்டாட வச்சிட்டோமேன்னு இப்பதான் அவருக்கு உரைச்சது. அஞ்சலி அழுதுட்டே விஜய் கிட்ட, விஜய், கவின் இந்த வீடியோவை அவனோட ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருக்கான், ஆனா அவனோட ஸ்டேட்டஸ்க்கும் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவன் நீங்க மட்டும்தான் பார்க்க முடியா செட் பண்ணி அவனோட ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கான். அவன் அடுத்தவங்களோட லைக்ஸ்க்காக ஏங்கல்ல. அவன் மனசுல நினைக்கிறத இந்த போன் வெளிச்சம் உங்களுக்கு புரிய வைக்கும்ங்கிறது அவனோட நம்பிக்கை. விஜய், நாங்க இத்தனை நாளும் நீங்க ஓடுறது எங்களுக்காகத்தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஓடுறது லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் தான். ஒரு குழந்தை தான் அப்பாவோட ஒரு நிமிஷம் கவனத்துக்காக தான் தனியா உட்கார்ந்து இப்படி பிறநாளை கொண்டாடும்படியா ஆயிருச்சு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எது ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு போடு போட்டாலே பார்க்கலாம். அஞ்சலி எழுதிட்டு இருந்த கவின் அழுகை அடக்கிட்டு, டாடி நீங்க போன் எடுத்து என்னோட வீடியோ பாருங்க டாடி, ஆனா லைக்ஸ்க்காக இல்ல டாடி, எனக்காக மட்டும் பாருங்க அப்படின்னு அழுகை அடக்கிக்கிட்டே சொன்னா. அந்த நொடி விஜய் தன் போனை எடுத்து சைலண்ட் மோட்ல போட்டாரு. கவினை நெஞ்சோட அணைச்சு, மன்னிச்சுடா கண்ணா, நீ தான் எனக்கு நிஜமான லைக்டா, உன் சிரிப்பு தான் இனிமேல எனக்கு வேண்டிய நோட்டிபிகேஷன், இனிமேல் நான் போனை பார்க்கவே மாட்டேன், என் பையனை, என் வீடை, என் வாழ்க்கையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாரு விஜய். அன்றிலிருந்து விஜய் வீட்டுல போன் வெளிச்சத்தை விட குடும்ப உறவின் உண்மையான வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. ஒரு குழந்தையின் மௌனமான ஏக்கம் ஒரு தந்தையின் பார்வையே மாற்றி வாழ்க்கைக்கு ஒரு புதிய ட்விஸ்ட் கொடுத்துச்சு. இப்போ அந்த கதையை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றது இதுதான்: நீங்க எப்பவும் போனே கதின்னு போன்லயே மூழ்கி கிடந்து நேரத்தை செலவழிக்காதீங்க. உங்க பொன்னான நேரம் உங்க குழந்தையோட சந்தோஷமா செலவழிக்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட அன்பை சம்பாதிக்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது கதையுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சுதா. இந்த சிந்தனை உங்க உள்ளத்தை தொட்டு இருந்துச்சுன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.